ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்கள் நட்சத்திர பலன் என்ற வகையில் ஜூலை 11 ஜூலை 20 வரைக்கும் உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். கன்னியா லக்னத்திற்கு முதல் நாள் வியாழக்கிழமை, அதாவது ஜூலை 11 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சிம்ம ராசியில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் மத்தியானம் 1 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கார். இப்போது இந்த சிஸ்டத்தில் என்ன அப்படின்னா, லக்னம் என்பது நிலையானது. அதனால தான் நம்ம லக்ன பலன்களை பார்க்குறோம். சந்திரன் என்பது டெய்லி ஒரு நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கார். அந்த வகையில் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் பாதையில் போகிறாரோ, எந்த ராசி மண்டலத்துக்குள்ளே போகிறாரோ, அந்த நிகழ்வுகளை நம்மளுக்கு நடத்துகிறாருங்கிறதுக்காகத்தான். இப்போ கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசி செலவு ஸ்தானம், விரயஸ்தானம், ஆராய்ச்சி ஸ்தானம், படுக்கை அறை ஸ்தானம். ஸோ இத்தனை விஷயங்கள் அந்த 12ஆம் வீட்டில் இருக்குது. அந்த 12ஆம் வீட்டுக்குள்ளே சந்திரன் வரும்போது அதனுடைய தன்மைகளை வாங்கி நம்மளுக்கு பிரதிபலிக்கிறார். அதுக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது. மகம் இருக்குது, பூரம் இருக்குது, உத்தரம் இருக்குது. இப்போ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரம் தொடங்கியிருக்கு. மதியம் 1 மணிக்கு முடிஞ்சிடுது, மறுபடியும் உத்தரம் ஆரம்பிக்குது. அப்போ சுக்கிரன், பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரனுடைய பலாபலன் என்னவோ அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். சுக்கிரன் நமக்கு யார்? பணம் கொடுக்குறவர், நம்மளுடைய தனம், வாக்கு, பேச்சுக்கு சம்மந்தப்பட்டவர். அதுபோல் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுக்கிரகத்தை கொடுக்குறவர், பாக்யஸ்தான அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்குங்கிறது தான் அதில் நாம் சூட்சமமாக தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மை. பொதுவாக 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது சம்ஹாரஸ்தானம்னு சொல்கிறது. அப்போ கெடுபலன்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. எதுக்கு கெடுபலன் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒன்றுக்கு நல்லா இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு நல்லா இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு கெடுதலாக போகும். வீடு விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வீடு வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. வீடு வாங்குகிற யோகம் இருக்கும்போது விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்படி நம்ம கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். இப்போ விரயத்தில் சந்திரன் இருக்கிறாரு, சுக்கிரன் நட்சத்திர அதிபதி. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்காரோ அந்த பலனை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். சுக்கிரன் கடகராசியில் நம்முடைய லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கார். சனியோட நட்சத்திரம். சனி நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, 11ஆம் இடம்ங்கிறது ஒரு இன்பம், சந்தோஷம், எதிர்பார்த்த நல்ல செய்திகள், ஒரு மனமகிழ்ச்சி, உல்லாசமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் அந்த சனி 6ல் உட்கார்ந்ததுனால அந்த 11க்கு அது பாதகமாக போயிடும். அதனால் என்ன ஆகும், நமக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். உல்லாசம், உற்சாகம், பொழுதுபோக்கு இதெல்லாம் வேலை சம்மந்தப்பட்டது கிடையாது. அது நல்லா இருக்கும்போது வேலைக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ வேலைக்கு இது மறைமுகமாக உதவி செய்து, அப்போ பணவரவுக்கும் வேலைக்கும் உகந்த நல்ல நாளாக இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மதியத்துக்கு மேலே உத்தர நட்சத்திரம் வர்றது சூரியன் மாதிரி செயல்படும். சூரியன் நமக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் உட்காந்து குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயம், இறையருள் சார்ந்தது, பாசம், நேசம், குழந்தைகள், பொழுதுபோக்கு, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிவட்டார தொடர்புகள், போக்குவரத்து, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த உத்திர நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை 12 சாயந்தரம் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் அது சந்தோஷமாக நாட்கள் கழிதல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதுக்கு அடுத்தது 4 மணி 8 நிமிடத்திற்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் தொடங்குது. அஸ்த நட்சத்திரம்ங்கிறது கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறது. அப்போ நம்ம சுய நினைவு, சுய பலம், எண்ண அலைகள் இதெல்லாம் சுய சிந்தனையை குறிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம திங்கிங்கை குறிச்சிக்கிட்டே இருக்கும். அதே அஸ்த நட்சத்திரத்தில் தான் கேது பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த கேது கூட கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுப்பார்.
கேதுனால என்ன அப்படின்னா கலகம், குழப்பம், ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி யோசிக்கிறது, ஒரு விஷயத்த கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு விஷயத்த கொண்டு வர்றது, இது மாதிரியான ஒரு ஆசிலேஷன் மைண்டை அங்கே கொடுக்குறாரு. ஆனாலும் கூட சந்திரன் வந்து நம்ம லக்னத்தில் இருக்கிறபடினால உறவுகளுக்கு நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நல்லா அமையும். மூளை உழைப்பு சார்ந்த வேலை செய்கிறவங்க, கமிஷன் துறை, கலைத்துறை, மீடியா இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மறுநாள் சனிக்கிழமை இரவு 7:14 வரைக்கும், அதாவது ஜூலை 13 சாயந்தரம் 7:14 வரைக்கும் இது அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதனால் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் பாதிப்பு இல்லை. சுமூகமாக போகக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 14 சித்திரை நட்சத்திரம். துலா ராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. செவ்வாய் வந்து ரிஷபராசியில் 9ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 9ஆம் வீடு அப்படிங்கிறது நம்ம ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறது, புது நபரை சந்திக்கிறது, சிறு பிரயாணங்கள் போகிறது, உயர்கல்வி மற்றும் ஒருத்தர்கிட்ட படிப்பினைக்காக போகிறது, வழிகாட்டுதலுக்காக போகிறது, இதையெல்லாம் குறிக்குது. வெளிநாட்டு தொடர்பெல்லாம் குறிக்குது. அதனால் இந்த விஷயங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். நன்மைகள் நடக்கும். உறவுகள் பலப்படும். கல்யாண காரியங்கள், குழந்தை பேர், வீட்டுக்கான சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அப்போ செவ்வாய் தான் நட்சத்திர அதிபதி. ஆனால் அவர் நின்ற சூரியன் போல் அன்றைக்கி நம்ம செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு வந்து மதிப்பு புகழ் கெடாமல் இருக்கும். திங்கக்கிழமை ஜூலை 15 சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சந்திரன் துலா ராசியில் ராகு மாதிரி செயல்படுறாரு. ராகு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. 7ஆம் வீடுங்கிறது என்ன? கணவன் மனைவி உறவு மற்றும் நண்பர்கள், புது முயற்சிகள் எடுக்கிறது, எதிர்பாளர்கள்னு பேர். அதாவது நம்மளை பற்றி பொறாமை போடுறாங்க இல்லையா, போட்டி பொறாமல் காம்படிஷனில் இருக்கவங்க, இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டுகளுக்கு அங்கே காரணமாக இருக்கும் ராகு. பட் இருந்தாலும் கூட ராகு என்ற நட்சத்திராதிபதி புதன் வந்து நமக்கு சொந்த நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ ராகுவுக்கும் புதனுக்கும் 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அதனால் இது வந்து சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு, உயிர் பற்றான விஷயங்களுக்கு நன்மைகள் பயக்கும். செவ்வாய்க்கிழமை ஜூலை 16 விசாக நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு ஆதிக்கம் நிறைந்த நல்ல நாளாக இருக்கும். குரு வந்து சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சிறப்பாக ஒரு குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை யோகம் மாதிரி ஒரு நமக்கு நல்ல அமைப்பு எடுக்கும். ஏன்னா விசாகமும் அங்கே வந்து குருவனுடைய நட்சத்திரம், குரு உட்கார்ந்துருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் அந்த யோகங்கள் வந்து நல்லா இருக்கும், மன மகிழ்ச்சி தரும். அதாவது 9ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு தெய்வ பலம் அப்படிங்கிறது அர்த்தம். ஜூலை 17 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் சனி மாதிரி செயல்படுறாரு. சனி நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலையெல்லாம் சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்கும். வேலை ஈஸியாக போய் பண்ணிட்டு வந்துடலாம். சில பேருக்கு வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். உடல் உபாதைகள்லேருந்து விடுபடுதல், கடன்லேருந்து விடுபடுதல், இதெல்லாம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்கிறது. ஜூலை 18 வியாழக்கிழமை விருச்சிக ராசியில் சந்திரன் போகிற கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 11ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருக்கனால இன்னைக்கு நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நினைத்த காரியங்கள், எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். தொழில் பலம் பெருகும், அங்கீகாரம் இருக்கும், அந்தஸ்து உயரும், ப்ரொமோஷனுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம புது நபர்களை சந்திக்கிறதுனால நமக்கு ஆதாயம் இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து நல்லாயிருக்கும். மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து மூல நட்சத்திரம், ஜூலை 19 கேதுவனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். தாயார் சம்மந்தப்பட்டது, உறவினர்கள் சம்மந்தப்பட்டதில் வதந்திகள், கலகம், குழப்பம், கோல் சொல்கிறது, பொறாமைகள், இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருந்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடைசி நாள் சனிக்கிழமை ஜூலை வந்து 20 பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் வந்து நமக்கு
11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கடகராசியில் சனியுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வேலைக்கும் பணக்கு வரவுக்கும் தொழிலுக்கும் சிறப்பான நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.